மோகனாவையே எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப மோகனா சொல்றாங்க, தமிழோட வகுத்துல வளர்ற பிள்ளையோட வளர்ச்சி நல்லா இருக்காங்க. கேட்ட தமிழ் திகச்சு போய் மோகனாவை பாக்குறாங்க. ராஜாங்கம் கடவுளை வேண்டிக்கிறாரு. எல்லாரும் தமிழை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் சொல்றாங்க, டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டி சொல்றாங்க, ஆத்தா சீலக்காரி, நீதான் என் பேத்திக்கு துணையா இருந்து இந்த குடும்ப வாரிச பெத்தெடுத்து கொடுக்கணும். சாவித்ரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அம்புட்டு தானா, இதுக்குதான் எல்லாரும் அமைதியா இருந்தாங்களாக்கும். நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன்னு மனசுக்குள்ள சாவித்ரி நினைச்சுக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா ஏன்கா இப்படி சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு இம்புட்டி ஏன்கா தயங்கிக்கிட்டு இருந்தீங்க? மோகனா ஈஸ்வரிய பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நாங்க நீங்க அமைதியா இருந்ததை பார்த்து என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம் சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் போயிடுறாங்க. தமிழ்கிட்ட மோகனா சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்டோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம்னு உன்கிட்ட சொன்னேன்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் பொது வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பதவியில வந்திருக்காரு. இந்த வீட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவரோட புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா உன்னைய பத்தி உண்மைய சொல்லியிருந்தேன்னா இந்த வீட்டுல பெரிய குண்டே வெடிச்சிருக்கும். என்னால அப்படி உன்னை யோசிச்சே பார்க்க முடியல தமிழ். இதுவும் இல்லாம சேது உன்னை வெறுக்கிற அதே சமயத்துல உன் மேல அக்கறையும் செலுத்துறான். தமிழுக்கு இடம் கொடுத்த இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு உன் மேல அவ்வளவு பாசத்தை சேது வச்சிருக்கான். இவன் உன் மேலையும் சரி, இல்லாத இந்த குழந்தை மேலையும் சரி, இவன் உசுரையே வச்சிருக்கான். சேதுவும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவே குழந்தையா உன் வகுத்துல பிறக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ கர்ப்பம் இல்லைன்னு சொன்னா சேதுவும் சரி அவங்க அப்பாவும் சரி மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு அவங்க 2 பேரோட மன நிம்மதியும் சந்தோஷமும் தான் ரொம்ப முக்கியம். அதை கெடுக்க மனசு இல்லாம தான் இப்போதைக்கு இந்த பொய்ய சொன்னேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இந்த பொய்யோட விளைவுகளை நம்ம சந்திச்சுதானே ஆகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா செஞ்ச அந்த பித்தலாட்ட வேலைதான். அதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் தமிழ். இந்த உண்மைய நான் வீட்டுல சொல்லாதனால தமிழ், நான் உன் பக்கம் இருக்கேன்னு தயவு செய்து நினைச்சிடாத. இந்த விஷயத்துல உங்க அம்மா பொய் சொன்னதுக்கு இன்னமும் கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம் தமிழ். அது எப்ப தெரியணுமோ அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் சொல்லிட்டு மோகனா கோவத்தோட போறாங்க. தமிழ் விடாம அழுகுறாங்க. உங்க வீட்டுல போய் உட்கார்றாங்க. அப்ப மலர் சொல்றாங்க தமிழ்கிட்ட, உனக்கு ஏதாவது இனிப்பு கிண்டி கொண்டுட்டு வரலான்னு கேசரி கொண்டுட்டு வந்தேன். இல்ல நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஆ காட்டு தமிழ். தமிழ் ஆ சொல்லுமா. ஆ. ஏய் தமிழ், என்னாச்சு தமிழ், ஏன் அழுகுற? தமிழ், குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கு நீ சந்தோஷம்ல படணும். இப்ப எதுக்கு நீ அழுகுற? மலரக்கா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்க்கா. இங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா இல்லக்கா. மலரு இந்த விஷயத்த கேட்ட உடனே ஆடி போயிடுறாங்க. ஆடி. நாளை சந்திப்போம்.